வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 25, 2025. தமிழ்நாட்டுல நீங்க பல பேரு, குறிப்பா அதிகாலையில ஒரு பயங்கரமான குளிர உணர்ந்திருப்பீங்க. ஆனா இந்த குளிர் சும்மா தற்காலிகமா, இல்ல வரப்போற ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறியா? ம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த வானிலை அறிக்கை வீடியோவை வச்சு, வரப்போற வாரங்கள்ல, ஏன் மாசங்கள்ல கூட வானிலை எப்படி மாறப்போகுதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. சும்மா தேதிகளை மட்டும் பார்க்கறது நம்ம நோக்கம் இல்ல. இந்த குளிர் ஏன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல, ஆமா. மழை எப்படி குளிர குறைக்க போகுது, அப்புறம் வரப்போற கோடைக்காலம் ஏன் ஒரு எச்சரிக்கையோட வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதா நம்மளோட நோக்கம். கரெக்ட். சரி, இத விரிவா பார்க்கலாமா? முதல்ல, இந்த குளிர் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட். மிகச்சரியான பாயிண்ட். சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஓசூர்ல இருக்கிற குளிரோட தீவிரம் புரியறதே இல்ல. இவ்ளோ பெரிய வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்கீங்க. இந்த புவியியல் வேறுபாடு, அதாவது இந்த ஜியாகிரபிக்கல் டிஃபரன்ஸ் தான் இந்த மொத்த பகுப்பாய்வோட மையக்கரு. ஓஹோ. உங்க ஆதாரங்களை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு இருக்கு. ஆமா. உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் பனிப்பொழிவு மிக மிக தீவிரமா இருக்குது. குறிப்பா ஓசூர்ல பாத்தீங்கன்னா அதிகால வெப்பநிலை வெறும் 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் பதிவாகுது. 16 டிகிரியா? அது மலை பிரதேசங்கள்ல கேக்குற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஆச்சே. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா நீங்க கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், விழுப்புரத்தை பாத்தீங்கன்னா அங்க பனியோட தாக்கம் ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் என்னன்னா, கடல்ல இருந்து வர்ற காத்தோட ஈரப்பதம். கடல் ஒரு இயற்கையான ஹீட்டர் மாதிரி வேலை செய்யுது. ஓ, அப்படியா? ஆமா. அது அந்த பகுதிகள்ல குளிர் ரொம்ப அதிகமாகாம பாத்துக்குது. ஆனா உள் மாவட்டங்களுக்கு இந்த கடலோட பாதுகாப்பு இல்ல. சரி சரி. அதனால வறண்ட வடகாற்று நேரடியா தாக்கி வெப்பநிலைய ரொம்பவே குறைச்சிடுது. அதனாலதான் இந்த பெரிய வித்தியாசம். இதை விட நீலகிரி, கொடைக்கானல் மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல 10 டிகிரிக்கும் கீழே போறத பத்தி நம்ம பேசவே வேண்டாம். அது வேற ஒரு நிலை. அப்போ தமிழ்நாட்டுல குளிர்னு பொதுவா சொல்றதே தப்பு. நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்தது. கரெக்ட். கடலோரத்துல இருக்கிறவங்களோட அனுபவம் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களோட அனுபவத்துல இருந்து டோட்டலி வேற மாதிரி இருக்கு. சரி, அப்ப இந்த உள் மாவட்ட மக்களை வாட்டி வதைக்கிற குளிர் எப்பதான் முடியும்? மழை வருதுன்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்ததே. ஆமா, இந்த குளிர்காலத்தோட அடுத்த கட்டமே மழை தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. என்ன அது? பொதுவா மழை வந்தா குளிர் அதிகமாகும்னு நாம நினைப்போம். ஆனா இந்த சூழல்ல வரப்போற மழை தான் பனிப்பொழிவை குறைச்சு குளிரோட தீவிரத்தை கட்டுப்படுத்த போகுது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. மழை வந்தா குளிர் குறையுமா? பொதுவா மழை பெஞ்சா இன்னும் ஜில்லுன்னு தானே இருக்கும். உங்க ஆதாரங்கள்ல இதுக்கு என்ன அறிவியல் விளக்கம் சொல்றாங்க? இது ஒரு மிக நல்ல கேள்வி. அந்த பகுப்பாய்வு இத ரொம்ப அழகா விளக்குது. சொல்லுங்க. இப்போ இருக்கிற கடுமையான குளிருக்கு காரணம் என்னன்னா, தெளிவான வானம். வானம் மேகமே இல்லாம இருக்கு. சரி. ஆனா ராத்திரி நேரத்துல பூமியோட வெப்பம் எந்த தடையும் இல்லாம விண்வெளிக்கு போயிடுது. அதனால தரைமட்டத்துல குளிர் அதிகமாகுது. ஓ, ஓகே. ஆனா மழை வரும்போது வானத்துல மேகமூட்டம் உருவாகும் இல்லையா? ஆமா. இந்த மேகங்கள் ஒரு போர்வ மாதிரி செயல்பட்டு பூமியோட வெப்பம் வெளியே போகாம தரைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கும். ஓஹோ, ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. இது நல்ல விளக்கமா இருக்கே. ஆமா, இதனால இரவோட குறைந்தபட்ச வெப்பநிலை உயரும், பனிப்பொழிவும் தானாவே குறைஞ்சிடும். சூப்பர். சரி, அந்த மேகங்கள் எப்போ வரப்போகுது? மழைக்கான தேதிகள் என்ன? உங்க ஆதாரங்கள் படி 2 கட்டமா இந்த மழையை எதிர்பார்க்கலாம். 2 கட்டமா? ஆமா, முதல் கட்டம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, அதாவது டிசம்பர் 30, 31 தேதிகள்ல. சரி. ஆனா இந்த மழையும் மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி இருக்காது. வட தமிழக கடலோர பகுதிகள், அதாவது சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு. அப்போ பெரிய மழை இல்ல. அங்க இல்ல. ஆனா டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அப்புறம் தென் மாவட்டங்களோட கடலோர பகுதிகள்ல கொஞ்சம் வலுவான கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. புத்தாண்டுக்கு ஒரு மழை வரவேற்பு இருக்கு, குறிப்பா டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும். சரி, இது டிசம்பர் கதை. ஜனவரி மாசம் எப்படி இருக்க போகுது? மழை அதோட நின்னுடுமா? இல்ல, இந்த வானிலை அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஜனவரியிலையும் இதோட தாக்கம் தொடரும். ஓஹோ. டிசம்பர் கடைசியில பெய்யற மழை முடிஞ்சதும் ஜனவரி முதல் வாரம் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். ஆனா ஜனவரி 7, 8 அப்புறம் 9 ஆகிய தேதிகள்ல ரெண்டாவது இன்னும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தரவுகள் காட்டுது. அப்போ இந்த தடவை எல்லா இடத்துலயுமா? ஆமா, இந்த முறை
கடலோர பகுதிகள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிதமான மழையும் சில உள் மாவட்டங்கள்ல கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லையே, பொங்கல் பண்டிகைக்கு அப்புறமும் ஒரு ரவுண்டு மழைக்கு சான்ஸ் இருக்குன்னு உங்க சொல்லுது இல்லையா? ஆமா, ஜனவரி மாசத்தோட வானிலை ஒரு தொடர்கதை மாதிரி இருக்கு. ம். பொங்கல் பண்டிகை முடிஞ்சதும் ஜனவரி 20, 25 வாக்குல மறுபடியும் ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த மழை தான் இந்த குளிர்காலத்தோட கடைசி அத்தியாயமா இருக்கும்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ பொங்கலுக்கு பிறகு வானிலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லலாமா? இந்த குளிரும் பனியும் எப்போதான் முழுசா நம்மள விட்டு போகும்? மிக சரியா சொன்னீங்க. பொங்கலுக்கு அப்புறம் வரல அந்த மழை ஒரு திருப்புமுனை. சரி. அது வரைக்கும், அதாவது ஜான்வரி 20, 25 வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல பனியோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த மழை ஓஞ்ச பிறகு வடகிழக்கு பருவக்காற்றோட ஆதிக்கம் முழுசா முடிவுக்கு வந்து காத்தோட திசையே மாறும். காத்தோட திசை மாறுதுன்னு சொல்றீங்க. அது எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வருது? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா, இதுதான் இந்த பருவநிலை மாற்றத்தோட அடிப்படை. இப்போ வரைக்கும் வடகிழக்கு திசையிலிருந்து, அதாவது நிலப்பகுதியிலிருந்து வறண்ட குளிர்ச்சியான காத்து தமிழ்நாடை நோக்கி வீசுது. ஆமா. இதுதான் பனிப்பொழிவுக்கு முக்கிய காரணம். பொங்கலுக்கு அப்புறம் வர்ற அந்த மழை இந்த காத்து பாதையும் மொத்தமா சிதைச்சிடும். ஓ. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து வெப்பமான ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து வீச ஆரம்பிக்கும். இது நடந்த உடனே பனிப்பொழிவுக்கான வாய்ப்பு சுத்தமா போயிடும். அப்போ ஜனவரி கடைசி பிப்ரவரி ஆரம்பத்துல இருந்து நாம அதிகாரப்பூர்வமா குளிர்காலத்திலிருந்து கோடைக்காலத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்போம். ஆக இந்த கடுமையான குளிரிலிருந்து ஒரு வழியா தப்பிக்க போறோம். பிப்ரவரி, மார்ச் மாசங்கள்ல வெயில் மெதுவா அதிகமாக ஆரம்பிக்கும். சரி, அடுத்து வரப்போற கோடைக்காலம் ஒரு சாதாரண கோடைக்காலமா இருக்குமா? இல்ல அதுலயும் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? அதுதான் இந்த காணொலி பகுப்பாய்வோட ரொம்ப கவலைக்குரிய பகுதி. அப்படியா? இல்ல, அது ஒரு சாதாரண கோடைக்காலமா இருக்காது. 2026ஆம் ஆண்டு கோடைக்காலம் ஒரு மிக மோசமான வெப்ப அலைக்கு வாய்ப்புள்ள ஒரு காலமா இருக்கும்னு அந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா எச்சரிக்கின்றன. ஒரு நிமிஷம். மோசமான வெப்ப அலைங்கிறது ரொம்ப வலுவான வார்த்தை. ஒவ்வொரு வருஷமும் கோடைக்காலம் சூடாதானே இருக்கு. இந்த முறை அப்படி ஒரு எச்சரிக்கை குடுக்கற அளவுக்கு அந்த டேட்டால என்ன இருக்கு? உங்க கேள்வி நியாயமானது. அந்த அறிக்கை இது ஒரு ஒப்பீடு மூலமா விளக்குது. ம். எப்படி இப்போ குளிர்காலத்துல வெப்பநிலை இயல்பை விட கம்மியா இருக்கோ, அதே மாதிரி வரப்போற கோடை காலத்துல வெப்பநிலை இயல்பை விட சராசரியா 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா பதிவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் கேட்க சின்ன நம்பரா தெரியலாம். ஆனா மே மாசத்துல வேலூர் மாதிரி ஒரு இடத்துல 42 டிகிரிக்கு பதிலா 45 டிகிரி பதிவானா அது மக்களோட இயல்பு வாழ்க்கையை மொத்தமா முடக்கிடுமே. மிக சரி. அந்த எண்களோட உண்மையான தாக்கம் அதுதான். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல. அப்படியா? கடந்த சில வருஷங்களோட டேட்டாவை பார்க்கும்போது, அதாவது 2023, 2024 ஒப்பிடும்போது ஒவ்வொரு வருஷமும் வெப்பத்தோட அளவு அதிகமாயிட்டே போகுது. ஓஹோ. இந்த தொடர்ச்சியான ஏற்றம் தான் 2026ல ஒரு தீவிரமான வெப்ப அலையா வெளிப்படும் என்பதற்கு அடிப்படையா இருக்கு. நம்ம பிராந்தியத்தோட காலநிலை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இப்போ கடுமையான குளிரால அது ஒரு பக்கம் இழுக்கப்படுது. வரப்போற கோடையில அது ரொம்ப வேகமா எதிர்பக்கத்துக்கு திரும்பும். அதோட விளைவுதான் இந்த வெப்ப அலை எச்சரிக்கை. அப்போ இந்த தகவல்களெல்லாம் தொகுத்து பார்த்தா அடுத்த சில நாட்களுக்கு மழை, குறிப்பா கடலோரம், டெல்டா மாவட்டங்கள்ல. ஆமா. ஜனவரி மாசம் முழுக்க விட்டு விட்டு மழை, பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் குளிருக்கு முழுசா குட் பை. சரி. ஆனா அதுக்கப்புறம் வர்றது ஒரு சாதாரண சம்மர் இல்ல. நாம தயாராக இருக்க வேண்டிய ஒரு கடுமையான வெப்ப அலை. இதுதான் அடுத்த சில மாசங்களுக்கான வானிலை சுருக்கம். ஆமா, இதுதான் அந்த தரவுகளோட சாராம்சம். இந்த வானிலை மாற்றங்கள் தனித்தனி நிகழ்வுகள் இல்ல. ஒரு பருவநிலை முடிஞ்சு அடுத்தது தொடங்கும்போது ஏற்படுற இந்த தீவிரமான ஏற்ற இறக்கங்கள், அதாவது இயல்பை விட அதிக குளிர், அதை தொடர்ந்து இயல்பை விட மிக மிக அதிகமான வெப்பம். ஆமா. இது ரெண்டுமே ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. இது வரப்போற காலங்கள்ல காலநிலை எவ்வளவு கணிக்க முடியாததா மாறப்போகுதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு இந்த அறிக்கை சொல்லுது. அதே நேரம் கோடை காலங்கள்ல வர்ற மழை பருவமழையை விட அதிகமா இருக்குமான்னு ஒரு கேள்வியும் அந்த பகுப்பாய்வு எழுப்புது. ஒருவேளை நாம சந்திக்க போற அந்த மிக கடுமையான வெப்ப அலையின் போது எதிர்பாராத கோடை மழை பொழிவும் அதிகமானா அது வெப்பத்தை தணிச்சு நமக்கு சாதகமா அமையுமா, இல்ல திடீர் வெள்ளப்பெருக்கு, இடி மின்னல்னு புது சவால்களை உருவாக்கி நிலைமை இன்னும் சிக்கலாக்குமா?